எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெலின். இன்னைக்குள்ள வீடியோல லோரியல் பாரிஸ் அப்படின்னு பிராண்டோட ஒரு ஹேர் மாஸ்கை பற்றி தான் பார்க்க போறோம். நம்ம சலூன்ல எல்லாம் போய் சேர்க்கிற நேரம் எந்த அளவு ஹேர் சூப்பரா மாறுமோ, நல்ல சாஃப்ட் சில்கி ஸ்மூத்தா இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி இது மாற்றும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிஜமாகவே இது ஒர்த்தான ப்ராடக்டா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ப்ராடக்டை ஏற்கனவே நான் யூஸ் செஞ்சுட்டேன். ஓகேவா, இதுதான் ப்ராடக்டோட பேக்கேஜிங். மேல இந்த பார்ட்ல நரிஷிங் மாஸ்க் கொடுத்துருப்பாங்க, கீழே உள்ள பார்ட்ல ஸ்டீம் கேப் கொடுத்துருப்பாங்க. இதோட பிரைஸ் 399 rupees. இதுல என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இந்த ஹேர் மாஸ்கை நம்ம யூஸ் செய்கிறதுனால 5 நிமிஷத்துல நம்மளோட ஹேர் சாஃப்டா சில்கி ஸ்மூத்தா சூப்பரா மாறும். உங்களோட ஹேர் ட்ரையா ஃப்ரிஸியா இருக்கு அப்படின்னா, ட்ரையா இருக்கிறது ஃப்ரிஸியா இருக்கிறது எல்லாத்தையும் மாத்தி ஹேர் நல்லா சாஃப்டா ஸ்மூத்தா சில்கியா இருக்கும், நம்ம மேனேஜ் பண்றதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ராடக்ட்டை எப்படி யூஸ் செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட ஹேர் நல்ல வெட்டா இருக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்க உங்களோட ஹேர்ல நல்ல ஷாம்பு போட்டு வாஷ் செஞ்சிடணும். வாஷ் செஞ்சதுக்கு அப்புறமா ஹேர் வெட்டா இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி வெட்டா இருக்கணும். ட்ராப்பா வாட்டர் எல்லாம் வடிகிறது மாதிரி இருக்கக்கூடாது. ஆனால் ஃபுல் ஹேரும் நல்லா வெட்டா இருக்கணும். ஃபர்ஸ்ட் மேலே கொடுத்துருக்குறாங்கல்ல நரிஷிங் க்ரீம், இந்த க்ரீமை உங்களோட ஹேர்ல ஃபுல்லா அப்ளை செஞ்சுக்கணும். ஸ்கேல்ப்ல இருந்து ஹேரோட டிப்பு வரைக்கும் ஃபுல்லா லென்த்ல எல்லாமே அப்ளை செஞ்சுக்கணும். அப்ளை செஞ்சு நல்லபடியா ஸ்ப்ரெட் செஞ்சு விட்டுக்கோங்க. எல்லா ஹேர்லயும் அப்ளை ஆகி இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. செகண்டா இந்த பேக்ல ஸ்டீம் கேப் கொடுத்துருக்குறாங்க. இதை உங்களோட ஹேர்ல அப்படியே கவர் பண்ணி வச்சிடணும். ஏற்கனவே நீங்க நரிஷிங் க்ரீம் அப்ளை செஞ்சு உங்களோட ஹேரை கிளிப்பு வச்சு பன் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கு மேல ஸ்டீம் கேப்பை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க உங்களோட ஃபிங்கர் டிப்ஸ்னால லைட்டா இது மாதிரி மசாஜ் பண்ணணும். ஓகேவா, உங்களோட ஸ்கேல்ப்ல எல்லாம் நல்லபடியா அந்த ஹீட் போகிறதுக்கு ஒரு 5 minutes அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு நீங்க நார்மலான வாட்டர்ல வாஷ் செய்யணும். வாஷ் செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க கண்டிஷனர் எதுவும் யூஸ் செய்ய வேண்டாம். ஆனால் லோரியலோட ஹேர் சீரம் ஒன்று இருக்குது, எக்ஸ்ட்ராடினரி ஆயில் சீரம் அப்படிதான் நினைக்கிறேன். அந்த சீரத்தை அப்ளை பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்குள்ள மெத்தடு. ஓகேவா, இதை நான் உங்ககிட்ட டெமோ ஆகவும் செஞ்சு காட்டியாச்சு. இனி நான் எப்படி ஃபீல் செஞ்சேன், இது நிஜமாகவே ஒர்த்தா இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் நரிஷிங் க்ரீம் அப்ளை செஞ்சேன். அது நல்லா இருக்கு, நல்லா ஸ்மூத்தா இருக்குது. ஹேர்ல அப்ளை செய்கிற நேரம் நல்லபடியாக அப்ளை ஆகுது, எல்லாம் ஓகே. நெக்ஸ்ட் அந்த ஸ்டீம் கேப்பை நம்மளோட ஹேருக்கு மேலே அப்படி கவரை போடுகிற நேரம் கொஞ்சம் சூடு வருகிறது மாதிரி இருக்குது. அது ஸ்டீம் கேப்னு தான் கொடுத்துருக்குறாங்க, சூடு வருகிறதுனால தான் அப்படி கொடுத்துருக்குறாங்க. அந்த கேப்ல ஏதோ ஒரு கெமிக்கல் இருக்கு. ஓகேவா, அது அது ஹீட்டை அப்படி ப்ரொடியூஸ் பண்ணுது. ஃபிங்கரை வச்சு அப்படி மசாஜ் செய்கிற நேரம் கொஞ்சம் அதிகமாக மசாஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபிங்கர்லாம் நல்லா சுடுது, அப்படியே சூடாகுது. அது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, பொதுவா என்னோட ஹேருக்கு சூடா எடுக்கிறது எதுவுமே ஒத்துக்காது. இப்போ வெயில்ல போகிறோம், ரொம்ப ஹீட் ஆகுது அப்படின்னா ஒத்துக்கிறதே இல்லை. எனக்கு ஹேர் ஃபால் வரும், ஹெட்ஏக் வரும், ரொம்ப பிரச்சனையாகும். வேறையும் சொல்லுவாங்கல்ல, ஆயில் அப்ளை செஞ்சுட்டு ஸ்டீம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த மெத்தட் எனக்கு ஒத்துக்கவே செய்யாது. அது மாதிரி ஹேர் ஆயிலை கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கிட்டு யூஸ் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நான் ஹீட் செஞ்சு அந்த சூடாக இருக்கிற நேரம் அப்ளை செஞ்சேன்னா அதுவும் ஒத்துக்காது. சூடு இல்லாமல் நார்மலாக இருக்கிற டெம்பரேச்சரில் உள்ள ஆயில் அப்ளை செஞ்சேன்னா எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாது. இது கொஞ்சம் ஒரு மாதிரி சூடு ஆகுறதுனால எனக்கு இல்லை என்ன கெமிக்கல் சேர்த்துருக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்து கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு வச்சிருக்கிற நேரம். இருந்தாலும் ஓகே பரவாயில்ல அப்படின்னு ரிவ்யூ கொடுக்கணும்ல, அதனால கரெக்டாக 5 minutes அப்படியே ஹேரில் வச்சுக்கிட்டேன். அதுக்கு பிறகு கேப்பை ரிமூவ் செஞ்சுட்டு நார்மலான வாட்டரில் வாஷ் செஞ்சுட்டேன். வாஷ் செய்கிற நேரம் ஹேர் நல்ல சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது. ஓகேவா, வாட்டர் அப்படி விடுகிற நேரம் ஹேர் அப்படி நம்ம தொட்டு பார்க்குற நேரம் தெரியும்ல, ரொம்ப அப்படியே ஸ்மூத்தாக இருந்துச்சு. ட்ரை ஆன பிறகு நான் எந்த சீரமும் யூஸ் செய்யலை, ஏன்னா என்கிட்ட இப்போ அந்த சீரம் இல்லை. ஓகேவா, ஆனால் ஏற்கனவே நான் அந்த சீரம் யூஸ் செஞ்சுருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆனால் என்னோட ஹேர் எப்படிப்பட்டதுன்னு சொல்கிறேன். என்னோட நேச்சுரலான ஹேரு, ஸ்ட்ரைட்டான ஹேரு, கொஞ்சம்
சில்கி ஸ்மூத்தாக இருக்கும். ஓகேவா? நேச்சுரலாகவே என்னோட ஹேர் அப்படி தான். இந்த ப்ராடக்டை யூஸ் செஞ்சு என்னோட ஹேரை நான் ட்ரை செஞ்சுட்டு பார்க்குற நேரம் நார்மலாக ஹேரில் ஆயில் அப்ளை செஞ்சுட்டு ஷாம்பு போட்டு வாஷ் செஞ்சுட்டு பார்க்குற நேரம் எது மாதிரி ஒரு ரிசல்ட் இருக்குமோ அது மாதிரி இருந்துச்சு. ஆனால் எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா, ஹேர் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ரஃப்பாக எதுவுமே ஹேர் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அது மட்டும்தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சுது. இந்த ப்ராடக்ட் யாருக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலரெல்லாம் 1 வீக்குக்கு ஒரு முறை தான் ஹேர் வாஷ் பண்ணுவாங்க. அப்படி உள்ளவங்க இந்த ப்ராடக்டை யூஸ் செஞ்சு ஹேர் சீரமும் இதே பிராண்டில் ஹேர் சீரம் இருக்குது, அதையும் யூஸ் செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட ஹேருக்கு நல்லா இருக்கும். ஓகேவா? ஆனால் டெய்லி நீங்கள் பாத் எடுக்கிறீங்க, நான் அது மாதிரி தான். அப்படி இருக்கிறவங்களுக்கு இது யூஸே ஆகாது. ஓகேவா? நெக்ஸ்ட் டே பாத் எடுக்கிற நேரம் இந்த ப்ராடக்டை வச்சு நம்ம என்ன செஞ்சு வச்சுருக்கிறோமோ எல்லாம் காணாமல் போயிடும். ஒன்லி இந்த ப்ராடக்ட்டு 1 வீக்குக்கு ஒரு முறை ஹேர் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ராடக்டாக இருக்கும். இது வேஸ்ட்டு அப்படின்னு கிடையாது, ஆனால் நல்ல ப்ராடக்ட் தான். எல்லாரும் இதை கண்டிப்பாக வாங்கி யூஸ் செய்யணுமா அப்படின்னு கேட்டோன்னா என்னை பொறுத்த வரைக்கும் உங்களோட விருப்பம். ஓகேவா? நான் இதை ரீபர்ச்சேஸ் செய்வேனா அப்படின்னா இல்லை, பண்ண மாட்டேன். ஏன்னா நான் நார்மலாக ஹேர் ஆயில் வச்சு ஷாம்பு போட்டு வாஷ் செஞ்ச அப்புறமா நல்ல ரிசல்ட் என்னோட ஹேருக்கு கிடைக்குது. அதனால எனக்கு இந்த ப்ராடக்ட்டு தேவைப்படும் அப்படின்னு தோணலை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் வாங்குங்க. இதை வாங்கி யூஸ் செய்கிறதுக்கு பதிலாக நல்ல ஒரு ஷாம்பு யூஸ் செய்யுங்க, நல்ல ஒரு கண்டிஷ்னரை யூஸ் செய்யுங்க. ஹேர் சீரம் உங்களுக்கு விருப்பம் வந்துச்சுன்னா அப்ளை செஞ்சுக்குங்க. ஹேரை ட்ரை செஞ்சு நல்லபடியாக ஆயிலெல்லாம் அப்ளை செஞ்சு உங்களோட ஹேரை பார்த்துட்டீங்க அப்படின்னாலே ஹேரு ப்ராப்ளம் ஃப்ரீ ஹேராக இருக்கும். ஓகேவா? உங்களோட ஹேருக்கு சூட் ஆகிற ஒரு ப்ராடக்ட் வாங்கி யூஸ் செய்யுங்க. ஒரு சிலருக்கு டவுட் இருக்கலாம், நான் என்ன ஷாம்பு யூஸ் செய்கிறேன் அப்படின்னு. நான் வந்து சின்ன வயசுலேருந்தே யூஸ் செய்கிறது கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு. அதுதான் நான் இப்போது யூஸ் செய்கிறேன். அது மட்டும்தான் எனக்கு சூட் ஆகுது. அது என்னன்னு தெரியல. வேற நான் ஷாம்பு எவ்வளோ ட்ரை செஞ்சாலும் ஃபைனலில் கிளினிக் ப்ளஸ் தான் யூஸ் செய்கிறேன். நான் யூஸ் செய்கிறது நீங்களும் யூஸ் செய்யணும் அப்படின்னு கிடையவே கிடையாது. ஏன்னா எனக்கு ஒத்துக்கிற ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கும் ஒத்துக்குமா அப்படின்னுள்ளது டவுட்டு தான். அதனால் உங்கள் ஹேருக்கு எது சூட் ஆகுதோ பெஸ்ட்டாக இருக்கோ அதை மட்டுமே யூஸ் செய்யுங்க. விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த ப்ராடக்டை ட்ரை செஞ்சு பாருங்கள். இல்லை ஒரு முறை ட்ரை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வாங்கி யூஸ் செஞ்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, இந்த ப்ராடக்ட் எவ்வளோ வேணும்னாலும் வாங்கி திருப்பி திருப்பி யூஸ் செஞ்சுக்கலாம் அப்படின்னா கூட நீங்கள் வாங்கி யூஸ் செஞ்சுக்கலாம். ஓகே? இந்த ப்ராடக்டை பற்றி என்னோட ஹானஸ்டான ஒப்பீனியனை நான் சொல்லியிருக்கிறேன். நான் யூஸ் செஞ்சு எப்படி இருந்துச்சோ அதை மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுதோ அதே மாதிரி தான் எல்லாருக்கும் ஃபீல் ஆகும் அப்படின்னு கிடையாது. ஒரு சிலருக்கு இதுதான் வந்து பெஸ்ட்டாக இருக்கலாம். அது ஒவ்வொருத்தரோட விருப்பம். உங்களுக்கும் விருப்பம் இருந்துச்சுன்னா மட்டும் வாங்கி யூஸ் செய்யுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.